ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வேல்யூவை மட்டும் எப்படி சம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லைக் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ஸோட நேம் இருக்குது. இதில் ரெட்டோட கவுண்ட்டும் ப்ளூவோட கவுண்ட்டு மட்டும் நான் தனியாக கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி இப்போ எடுக்க போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக சம் பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவல் டு போட்டு சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் இஃப் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். கவுண்ட் இஃப் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. இப்போ ரேஞ்சு பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது கமா கொடுத்தாச்சு. இப்போ க்ரைட்டீரியாவில் பார்த்திங்கன்னா கர்லி ப்ராக்கெட் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ டபுள் கொட்டேஷன் போட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ரெட்டு கால்குலேட் பண்ணணும். திரும்ப டபுள் கொட்டேஷன் போட்டுறேன். இப்போ கமா கொடுத்துட்டு திரும்ப டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போது அடுத்து ப்ளூ கவுண்ட் வேணும். ப்ளூ கொடுத்தாச்சு. இப்போது டபுள் கொட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போ திரும்பி கர்லி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் நம்ம 2 டைம்ஸ் போடணும். ஏன்னா கவுண்ட் இஃபுக்கு ஒரு க்ளோஸு, அடுத்து சம்முக்கு ஒரு க்ளோஸ் போட்டாச்சு. இப்போது என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்துருச்சு. இப்போ ரெட்டு 1, ப்ளூ 2, அகெயின் ரெட்டு 3, 4, 5, 6, 7. ஸோ 7 வந்துருச்சு. இப்போ இதில் எனக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ரெட்டு மட்டும் கொடுத்துருங்க, என்ட்ரு தட்டுங்க. பார்த்தீங்களா 3 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன டேட்டாக்கு இவ்வளோ சிரமப்பட தேவையில்லை. இதே இது உங்கள்கிட்ட 1000 ரோஸ் இருக்குது, 2000 ரோஸ் இருக்குது, எனக்கு அதில் பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.